ஹாய்ங்க, வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரவா லட்டு ரெசிபி. ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப் ரவையும் 1/2 கப் சுகரும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரவையை பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு ஃபார்மில் எடுக்க வேணாம், 2 தடவை பல்ஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா போதும். அந்த ரவை பாதிக்கு உடஞ்சா போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சுகர் அதுவும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்திக்கோங்க. அது சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பால் எடுங்க. கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதம் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே பால் எடுத்திங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது. இந்த ஸ்டேஜில் பால் எடுத்து வச்சுருக்க பால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி கலந்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க பாலையும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஒவ்வொன்றா. இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்லாம். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம இதில் பால் கலந்துருக்கங்காட்டி ஒரு 2 டேஸ் வேணால் வச்சு சாப்பிட்லாம். அதனால் அளவாக செஞ்சுக்கோங்க. நம்ம நிறையா நாள் வச்சு சாப்பிட முடியாது. எல்லா ரவா லட்டுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.